ஹாய் வைஷ்ணவி அக்கா. நான் நீ என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா அது உங்கள் பர்சனல் ஒப்பீனியன். அதை பற்றி பேச விரும்பல. நான் கரெக்டான பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். என்ன விஷயம்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி டிவி கேள்வி இருந்தீங்க. அப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க மற்ற கட்சியிலலாம் சின்ன பசங்கன்னு கருத்தையே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாய் தானே இப்போ மாற்றி பேசுது. அப்போ என்ன சொல்லுவீங்க? மற்ற கட்சியிலலாம் சின்ன பசங்க பேசுறதே கேட்க மாட்டாங்க. ஆனால் விஜய் நான் பேசுனது நல்லா காது கொடுத்து கேட்டாங்க, என் கருத்தையே முன்னெடுத்து வச்சாங்க அப்படிலாம் சொன்னீங்களே. பட் அப்படி உங்களுக்கு ரெகக்னேஷனே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு பேர் ரெகக்னேஷன் இல்லாமல் வேற என்ன மேடம் சொல்லுங்க? அதை கூட விட்டுருங்க. உங்கள் பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் போயிட்டீங்க ஆட்டோ வச்சுட்டு. ஆனால் இவ்வளோ வருஷம் இந்த கட்சியில் உழைச்சவங்களும் இருக்காங்களே, இந்த 1 இயராக உழைச்சவங்களும் இருக்காங்களே, அவங்கள எவ்வளோ பேருக்கு ரெகக்னேஷன் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க இந்த கட்சியிலேருந்து உழைக்கிறாங்கன்னா யாருக்காக? மக்கள் பணி செய்யறதுக்காக. நீங்கள் சொல்கிறீங்களா மக்கள் பணின்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்காக இவ்வளோ நாள் பண்ணிட்டு உங்கள் நேரம் வந்தோடனே உங்கள் வேலையை கட்டிட்டு போயிட்டீங்களா? அது மாதிரி கிடையாது மேடம். ஓகே ஃபைன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே புரியும். பல பேர் பல சமயங்களில் பல கலரில் மாறுவாங்க. ஆனால் நம்ம என்றைக்குமே ஒரே கலரில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.